நம்மளோட இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. நாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, தருமபுரியிலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிருஷ்ணகிரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தொப்பூர் காட். இதில் வந்து இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாகனங்களில் போகிற நம்ம நண்பர்கள் அனைவருமே ரொம்ப பார்த்து நிதானமாக எங்கே போனாலும் பொறுமையாக போங்க. அதுதான் விபத்தில்லாத ஒரு இனிமையான பயணத்திற்கு வழி அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால் எங்கே போனாலும் 80 கிலோமீட்டர்ஸ் வேகத்துக்கு மேலே போகாமல் கண்ட்ரோலோடு போங்க. போயிட்டு பாதுகாப்பாக வாங்க, சரிங்களா? இப்போ ஆப்போசிட்டில் வர்றது தான் வந்து சேலம் ரோடுங்க. அதாவது தருமபுரியிலிருந்து சேலம் வர வாகனங்கள் போகிற ரோடு. அந்த பகுதியில் தான் அடிக்கடி வாகன விபத்துக்கள் வந்து அதிகமாக நடக்கும். ஏன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பான ஒரு ரோடு. அது இல்லாமல் அந்த வளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்லோப்போடு சேர்ந்து. அதனால் கண்ட்ரோல் கிடைக்காம விபத்துக்கள் வந்து அதிகமாக நடைபெற இடம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப பொறுமையாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது தாங்க பரஸ்வா பத்மாவதி ஜெயின் டெம்பிள். இது வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிருஷ்ணகிரியிலிருந்து வெள்ளூர் போகிற ரோட்டில் வந்து இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலின் முன்பகுதியில் லோட்டஸ் பாண்ட் பார்க் அப்படின்ற ஒரு நீளமான ஒரு குள போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதில் வந்து லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. இதை பார்க்கும்போதே மனசுக்கு வந்து ஒரு அமைதியை தரக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கோயிலுக்கு முன்பகுதியில் இருந்தே ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம இதில் உணர முடியுங்க. இந்த கோயில் எங்கே பார்த்தாலும் வந்து நார்த் இண்டியன்ஸ் தாங்க நிறையா பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் பெங்களூர் சைட்லேருந்து நிறைய பேர் வராங்க. அதே போல் ஃபாரினர்ஸும் சம்டைம்ஸ் வந்து இங்கே வராங்க. அதையும் பார்க்க முடியுது. ஃபாரினர்ஸும் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்பெஷலாக வராங்க. நண்பர்களே, இதுதான் கோயிலினுடைய முன்பகுதி தோற்றம். இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா மொபைல் வந்து அலௌடு கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, மொபைல் வந்து அலௌடு கிடையாதுங்கிறத. அதனால் தூரத்திலிருந்து நான் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்கன்ட்டு. நல்ல அருமையாக இருக்குங்க. உள்ளார வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமான சிற்பங்கள் எல்லாமே வந்து கிரானைட் கல்லுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுதான் உள்பகுதி அமைப்புங்க. உள்பகுதி உள்ளார போனோடனே அசந்து போயிட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக வந்து உள்பகுதி அமைப்பு இருக்குங்க. அப்படியே தேவலோகத்துக்குள்ளார போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க உள்ளார. அவ்வளோ அற்புதமாக கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க. இந்த சுவர்பகுதி பூராவுமே வந்து எல்லாம் கண்ணாடி துண்டுகளாலேயே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக உள்பகுதியில் வந்து இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோயிலுங்க இது. அதே போல் இது தாங்க மூலவர். இந்த ஃபோட்டோவில் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் தான் மூலவர். இவருக்கு முன்னாடி உட்காந்து நாம் தியானம் பண்ணால் நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக உணரலாங்க. உங்கள் குழந்தைங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில். அதே போல் இன்னொன்று என்னன்னாக்கா, பிளாக் கலர் ஷர்ட்ஸ் பேண்ட் எது போட்டுட்டு வந்தாலும் துணி வகைகள் கண்டிப்பாக கோயிலுக்குள் அனுமதி கிடையாதுங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வரும்போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கோயில் வந்து பரஸ்வா பத்மாவதி ஜெயின் டெம்பிளுங்க. அதாவது 24 தீர்த்தங்கரில் 23வது தீர்த்தங்கர் தான் இந்த பர்ஸ்வநாத் பகவான். அவருடைய சக்தி பீடம் தான் இந்த கோயிலுங்க. இது இந்த கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா கிருஷ்ணகிரியில் இறங்கி கிருஷ்ணகிரியிலிருந்து பர்கூர் போகிற டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்பான சுண்டம்பட்டிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அங்கே இறங்கிக்கோங்க. அங்கே இருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பங்களுடன் நீங்கள் காண வேண்டிய கோயில் தாங்க இது. அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு கோயில் வந்து கிருஷ்ணகிரிக்குள்ளார இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க.
நண்பர்களே, இங்கே லஞ்சு வந்து ஃப்ரீங்க, அன்னதானம். அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அங்கே இருக்கிற உண்டியலில் நீங்கள் செலுத்தலாங்க. அன்னதானத்தில் சப்பாத்தி வந்து கம்பல்சரி ஒன்று இருக்கும். நார்த் இந்தியன் ஃபுட் ஸ்டைலில் தாங்க இருக்கும். இது தாங்க நாகராஜா கோயில். இது வந்து 2000 வருடங்களுக்கு பழமையான ஒரு புத்து தாங்க இது. இதுவும் உள்ளார வந்து இருக்குங்க. இங்கே வந்து சிகப்பு கலர் துணியில் தேங்காயை வந்து கட்டியிருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறிய உடனே அந்த தேங்காயை அங்கே கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பகுதி தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது மூலிகை பூங்காங்க. இதுக்குள்ளார இருக்கிற எல்லா செடியுமே வந்து மூலிகை செடின்னு நினைக்கிறேங்க. உள்ளார வந்து அலௌடு கிடையாதுங்க, ஏன்னா லாக் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சிலை அமைப்பை வந்து நிறுவியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே வந்து மூலிகைகளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா முன்னாடி வந்து மூலிகை பூங்கான்னு தான் போட்டிருந்தாங்க அந்த போர்டில். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது மூலிகை ஃபுல்லுமே மூலிகையாக தாங்க இருக்கும். இது டோட்டலாக 33 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைச்சிருக்க கோயிலுங்க. இது உள்ளார ஏகப்பட்ட கோயில்கள் வந்து இதில் இருக்குங்க. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். அதே போல் இந்த கோயில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்களும் இதை பார்க்குறதுக்காக இதை வந்து உங்களுடைய சொந்தங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதே போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.